இது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஜே ஹோட்டல் இந்த பலாப்பழங்கள் எப்படி காய்ச்சிருக்கேன். அரியாலை மகாமேரி அம்மன் ஆலயம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ வேறுங்க இடிக்கப்பட்டு திரும்ப இங்கால வந்து இதுக்கு வெயில் வரையில அந்த அளவுக்கு வந்து 2 பக்கம் அடுக்கடுக்காக வந்து ஒரு 3 ஆலமரம் நிற்கிது. ஆலயம் பாடசாலை பாருங்க தான் போய்கொண்டிருக்கோம். பாருங்க இந்த ரோட் ஃபுல்லாகவே வந்து தண்ணீர் பந்தெல்லாம் அமைச்சு ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்த ஒன்று தான் இருக்குது. சூரியன் அஸ்தமனம் ஆகிறது வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ அங்கே நிற்கிது பேர் அங்கே தெரியும். அம்மன் கோயில் வந்து தங்குமிட வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த அரியாலை பகுதியில். ஏன்னா தபாட்கட்டு சந்தி உண்டு. உறவுகள் எனக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து அரியாலை பிரதேசம் தொடர்பான தான் வந்து இந்த காணொலி பகுதி அமைய போது அரிய பல கலைகளின் புறப்படமாக திகழ்வதால் வந்து அரியாலை என்ற பெயர் வந்ததாகவும் அரிசி ஆலைகள் வந்து நிறைய இருந்ததால் வந்து வேளாண்மை தொழில் சிறந்து விளங்கினதாலையும் வந்து இந்த பிரதேசம் வந்து அரியாலை என்று அழைக்கப்பட்டதாகவும் வந்து குறிப்பிடணும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த அரியாலை பிரதேசம் தொடர்பான ஒரு முழுமையான அதே நேரம் சுவாரஸ்யமான ஒரு காணொலி தொகுப்பாக தான் வந்து இந்த காணொலி இருக்க போது. சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இந்த கச்சேரி கிழக்கு பகுதியிலேருந்து அரியாலை பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நேரம் வந்து மாலை 4:30 ஆகிக்கொண்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த A9 பிரதான வீதியிலேருந்து வந்து இந்த கிளை வீதி பக்கம் போய் இருக்க பார்ப்போம். ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு கட்டிடம் உண்டு. எங்காலயம் வந்து இந்த இலத்திரனியல் கடைகள் இருக்கு. ஜே ஹோட்டல் அண்ட் கெஸ்ட் ஹவுஸா பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் உண்டு. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா அரியாலை சனசமூக நிலையம் 1949ஆம் ஆண்டே வந்து கட்டப்பட்டிருக்கு. இதில் நல்ல ஆலமரங்கள் வச்சு நிழலாக இருக்குது. இந்த கட்டடத்தை பாருங்க, 3 மாடி கொண்டு ஒரு பெரிய சனசமூக நிலையம் என்றே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புகையிரத நிலைய கடவை உண்டு. எந்த இடம்னு தெரியல. அரியாலை பிரதேசத்துக்காலையெல்லாம் புகையிரதம் போகுது. இது பார்த்தீங்கன்னா முகாங்குளம் புகையிரத நிலையம். அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து அடுத்ததாக இருக்கிற ஸ்டேஷன், யாழ்ப்பாணம் மெயின் ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்டேஷன். இங்கே ஒரு சந்தை போல் வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. இது ஒரு பலாமரம், பலாப்பழங்களும் காய்ச்சிருக்கு. இந்த பகுதி வந்து இப்படி எங்கே போகுதுன்னு தெரியல. புகாங்குளம் வீதி அரியாலை என்று தான் போட்டிருக்கு. தொடர்ச்சியாக அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். அந்த வீதியால் தான் ஆடுகள் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. பல பேருங்க பாலடைஞ்ச வீடுகள். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான வீதியாக தான் கிடக்கு. ஆனால் எந்த இடத்துல போய் இணையதான் தெரியல. இங்கே பாருங்க, மாங்காயல் எல்லாம் பிஞ்சு பிடிச்சி போயிருக்கு. ஐயா ஐஸ் பழம் வித்துட்டு போகிறாரு. ஸோ இதெல்லாம் இப்போ பார்க்குறது இங்கே சரியான அரிதான காட்சி தான். 71 புகாங்குளம் ரோட்டு போட்டு ஒரு மேல்மாடி வீடு உண்டு. அதில் மூங்கில் மரம் உண்டு. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே தொடர்ச்சியாக வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து இப்படியே கொழும்புத்துறை பிரதேசத்தில் வந்து இணைஞ்சிட்டு, ஏற்கனவே வந்து நாங்கள் இந்த கொழும்புத்துறை தொடர்பான காணொலியில் வந்த வீதி தான் இது. நாங்கள் திரும்ப போய் வந்து அரியாலை பிரதேசத்துக்கு அந்த
A9 வீதியோடைய காணொலி பகுதியை வந்து தொடருவோம். இங்காலே ஒரு கட்டிடம் முன் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. பாருங்க, அந்த முதல் பார்த்த அந்த வீடு தான். இந்த பலாப்பழங்கள் எப்படி காய்ச்சிருக்குங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரியாலை சனசமூகம் இல்லையே பகுதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம். பெரிய கட்டிடம் உண்டு தான். ஆனால் வந்து அரியாலை வடக்கு தெற்கு அப்படின்னு இல்லை, கொமனா வந்து அரியாலை சனசமூகம் இல்லையே வந்து போட்டிருக்கு. அதேமாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா ஜே ஹோட்டல், இது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஜே ஹோட்டல் அண்ட் ஜே கெஸ்ட்டுன்ட்டு கிடக்கு. ஜே ஹோட்டல் பை ஜே கெஸ்ட்டுன்னு கிடக்கு. அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னா அரியாலை சனசமூகம்லேயே முன்பள்ளி இருக்குது. இந்த கட்டிடங்கள் இருக்குது அப்படியே சனசமூகத்துக்கு பக்கத்துலேயே. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி வந்து A9 பிரதான வீதியிலே வந்து இணைகிறோம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த A9 பிரதான வீதியாலே வந்து பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த அரியாலை பகுதி ஊடாக இங்கால வந்து நிறையவே வந்து இந்த தங்குமிட வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த அரியாலை பகுதியில். நான் முதல்ல ஒரு இடத்தை பார்த்தேன்னா காலி எடுக்க போனதுட்டு, இந்த இடத்த வந்து நீங்கள் வெளியூரில் இருந்து வர ஒரு ஆளாக இருந்தால் தங்குறதுக்கான வசதிகள் இந்த அரியாலை பகுதியில் வந்து நிறையவே இருக்குது. இந்த ரூம் வசதிகள் எல்லாம் இங்கால வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாமாரியம்மன் ஆலயம் இருக்குது. ஸோ இந்த மகாமாரியம்மன் ஆலயம், அதோட வந்து இங்கால ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் இருக்குது. அதெல்லாம் மகாமாரியம்மன் திருமண மண்டபம் வேண்டி இருக்குது. நாங்கள் அங்கால போனால் அதை விரிவாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உப தபால் நிலையம் அரியாலை பகுதின்ற கடந்த காலையிலையும் வந்து இதை நான் காட்சிப்படுத்தியிருப்பேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழ சந்தின்னு சொல்கிறது. ஸோ இந்த சந்தியில் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதால் வந்து நாங்கள் வலதுபுறமாக திரும்பி வந்து பிரயாணத்தை தொடர போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அரியாலை பிரப்பங்குளம் மகாமாரியம்மன் கோயில் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஆலயத்தில் ஏதோ பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு போல். அதோட இதான் நான் முதல் காட்டின அந்த மகாமாரியம்மன் திருமண மண்டபம். ஸோ நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தேர்மூட்டி இருக்குது. அதே மாதிரி இங்கால இன்னொரு தேர்மூட்டியும் இருக்குது. ஒரு கோபுரத்துடன் கூடிய ஒரு பெரிய ஆலயம் தான் இந்த அரியாலை மகாமாரியம்மன் ஆலயம். அப்படியே வந்து இருக்குது ஆலயம். நாங்கள் வந்து அப்படியே பயணத்தை தொடருவோம். ஆலயத்தால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்னொரு புகையிரத கடவையை கடந்து வந்து அப்படியே பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து நல்ல தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலங்கு நிழலாக இருக்குது. இந்த வீதிக்கு வெயில் வரையெல்லாம் அந்தளவுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே மரங்கள் வச்சுருக்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் மாமரங்கள் வச்சு மாம்பழமும் படுத்திருக்கு. அதோட வந்து இங்கே பாருங்கள் வேடன் உண்டு. நான் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக அறிந்த ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. அது இந்த பகுதியெலாம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய தான் நேராக பார்க்குறேன். ஒரு சந்தி ஒன்று வேறு இது. இந்த சந்தியால் வந்து நாங்கள் அப்படியே இடதுபுறம் திரும்புகிறோம். ஏனெண்டா இடதுபுறத்தால் போனால் தான் நாங்கள் அப்படியே இந்த அரியாலை பகுதிக்கு போகலாம். ஏன்னா இந்த ரோட்டை பின்தொடர்ந்த வண்ணம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரியாலை பகுதியோட இணைந்த விதத்திலே வந்து இந்த கொளம்புத்தூரை, சுண்டிக்குழி இந்த பகுதி எல்லாமே இருக்குது. அப்போ வீதியெல்லாம் பக்கத்தில் அப்போ இந்த பகுதி அரியாலை பகுதியை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல்மாடி வீடு உண்டு. வித்தியாசமான கட்டடக்கலை அமைப்பில் வந்து கட்டியிருக்கணும். அதோட வந்து இங்கோட அப்படியே வாழை தோட்டங்கள் வச்சிருக்கணும். ரோட்டும் வந்து நல்ல நிழலாக இருக்குது, பயணிக்க நல்ல விதத்தில் இருக்குது.
மீண்டும் வந்து ஒரு முச்சந்தி உண்டு. ஆனந்த வடலி 3வது குறுக்கு தெரு போட்டுக்கிறது. நாங்கள் இதால் வந்து திரும்பவும் இடதுபுறம் திரும்பி தான் பயணிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வந்து இந்த வீதி அப்படியே A9 பிரதான வீதியில் உண்டு சேர்க்குமென்று நம்புகிறேன். அப்படி எங்காலையும் பார்த்தீங்கன்னா வாசலையே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அந்தளவில் ஒரு பெரிய வீடு தெரியலை, மதிலோட ஒரு பெரிய வாசல். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எங்காலையும் ஒரு பெரிய ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்கிறதா கணிக்கலாம். இந்த விதத்தில் இருக்குது இந்த வீதி. இன்னொரு சந்தியில் போய் இணையுது. இதால் நாங்கள் அப்படியே இடதுபுறம் திரும்புவோம். சந்தியாலயம் வந்து அப்படியே இடதுபுறமாக திரும்பி வந்து பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொழும்புத்துறை பக்கம் வந்துட்டோம். ஏன்னா இதில் போட்டில் தெரியுது பாருங்கள், சந்திரசேகர பிள்ளையார் கோயில் கொழும்புத்துறை. அந்த பிள்ளையார் கோயிலால் அந்த அப்படியே நாங்கள் தொடர்ந்து போகிறோம். இதால் போனால் வந்து இப்படி 9 வீதிக்கு போகலாம். ஸோ இந்த அரியாலை நகருக்கு அருகிலேயே நம்ம குறிப்பிட்ட மாதிரியே வந்து இந்த சுண்டு புலி மெட்டது வந்து இந்த கொழும்புத்துறை 2 இடங்களுமே இருக்குது. ஸோ இந்த 2 இடங்களுக்கும் ஒரு கொஞ்சம் முன்னுக்காக இருக்கிற மாதிரி தான் இந்த அரியாலை பகுதியும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஒன்று பிறந்து விரிஞ்சு இருக்கிறத பார்க்கலாம். அலரி பூத்திருக்கு பாருங்கள், அலரி மரம் அந்த விதத்தில் இருக்குது. இதோட நான் கடக்கிற 3வது போயிடுறத கடவை. இது இந்த உயரத்தில் போயாக தெரியுது இல்லை, ஆனால் இப்போ தான் விளங்குது இந்த கொழும்புத்துறை அரியாலை பகுதியால் எல்லாம் உயரத தண்டவாளங்கள் ஊடுருவி போகுதுன்றது. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பழமையான வீடு உண்டு, ஆனால் நல்ல விதத்தில் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே வந்து உண்மையிலேயே நான் இந்த பகுதியை மாதிரி இந்த வீதி நிழலாக இருக்கிறத பார்க்கல. ஸோ உள்ளான் கிளை வீதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிழலாக இருக்குது. காரணம் வந்து இந்த வீதியின் இருமரங்களுமே இருக்கிற இந்த மரங்கள்லாம் பாருங்க, வாழை ஒன்று உள்ள இப்போ தான் போட்டிருக்குது. அதாவது வெட்டுற பதத்துக்கு வரையில் போட்டிருக்குது. உளுந்து அரைத்து கொடுக்கப்படும். இங்கே தேக்கு மரங்கள்லாம் நிற்கிது பாருங்க, பெரிய பெரிய மரங்கள். இலவச சித்த மருந்தகம் அரியாலை பகுதியில் இருக்குது பாருங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் அரியாலை. அப்படியே வந்து நாங்கள் இன்னொரு சந்தியில் வந்து நேரம் இது நான் நினைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தபாட்கட்டு சந்தி உண்டு. இந்த பகுதியில் தான் இந்த அரியாலை சந்தையும் இருக்குது. இந்தியாவில் என்னுடைய வலதுபுறம் தெரியாமல் இந்த அரியாலை சந்தை. இப்போ வந்து இந்த சந்தை பகுதிக்குள்ளே போகிறோம். ஆனால் இது எனக்கு வந்து இயக்கத்தில் இருக்க என்ன மாதிரியாண்டு தெரியல. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பெரிய பெரிய ஆலமரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த விதத்தில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஒரு மீன் சந்தை உண்டு. ஆனால் இயக்கத்தில் இருக்குது என்ன மாதிரியாண்டு தெரியலை. காலம் பகுதியில் வந்தால் தான் தெரியும். ஆனால் பெரும்பாலும் வந்து இது சந்தை வந்து இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுக்கடுக்காக வந்து ஒரு 3 ஆலமரம் நிற்கிது. அந்த விழுதுகளோடு அந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா இருக்குது. இந்த தபாட்கட்டு சந்தியில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்தை பகுதிக்கு வெளியே வந்துட்டோம். இந்த ஆலமரத்தை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு. அதோட நாங்கள் வந்த வீதின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனந்தன் வடலி வீதி என்ற வீதியாக தான் வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் திரும்பவும் வந்து அப்படியே மாம்பழ சந்திக்கு போய் வந்து எங்களோட காவலியை தொடருவோம். தபாட்கட்டு சந்தி என்று சொல்கிற இடத்தால் திரும்பவும் வந்து இந்த மாம்பழம் சந்தியை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் காட்டி கொண்டு போகிறேன். குறிப்பாக வந்து இந்த அரியாலை பகுதியில் இருக்கிற இன்னொரு பெரிய சனசமூக நிலையமான இந்த அரியாலை சரஸ்வதி சன சமூக நிலையம் வந்து இருக்குது. இந்த மாதிரி இப்போ வேறுங்க இடிக்கப்பட்டு திரும்ப கட்டினம் போல் ஒரு பெரிய சனசமூக நிலையம், அதோட பூங்கா, முன்வள்ளி என்று எல்லாமே இருக்குது. உள்ளுக்கு போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
அரியாலை சரஸ்வதி சனசம நிலையம். ஸோ இங்கே சின்ன பிள்ளைகள் வந்து கிரிக்கெட் நினைக்கிறோம் விளையாடிக்கொண்டிருக்கணும். அதோட வந்து இதில் ஒரு பெரிய ஒரு பேட்மிண்டன் கோர்ட் ஒன்றும் இருக்குது. அதாவது பூப்பந்தாட்ட பயிற்சி திடல் ஒன்றும் இருக்குது. அது எங்கேன்னு தெரியலை. இந்த அரங்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் கலை அரங்கம் பாருங்க. அந்த வகையில் வந்து இந்த சரஸ்வதி சனசம நிலையம் வந்து ஒரு அரியாலை பகுதியில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா வந்து இருக்குது. இதை தொடர்ச்சி அங்கால போய் பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சரஸ்வதி சிறுவர் பூங்காவும் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்காண்டி இங்கால வந்து கிரிக்கெட் வந்து விளையாடி கொண்டிருக்கணும் சின்ன பிள்ளைகள். அதோட இங்கால தான் இந்த முன்பள்ளி இருக்குது. அமரர் திருமதி ராஜாம்பிகை சிவசுந்தரன் ஞாபகார்த்த முன்பள்ளி என்று போட்டுக்கிறாங்க. 1999 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் அந்த முன்பள்ளியும் வந்து அமைஞ்சிருக்கிறது பார்க்கலாம். இந்த விதத்தில் இந்த சன சமூக நிலையம் வந்து இருக்குது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த A9 வீதியாலே இந்த மாம்பழம் சந்தி நோக்கி எங்கள் இந்த பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ மாலை சூரியன் வந்து உச்சம் கொடுத்து கொண்டிருக்கு. 5 மணி ஆகுது. பார்த்திங்கன்னா மாம்பழம் சந்திக்கு வந்துட்டோம். இதில் தர்பூசணி பழங்கள் வைக்கப்பட்டிருக்கு விற்கிறதுக்காக வேண்டி. நாங்கள் முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் சந்தியால் என்னுடைய வலதுபுறம், அதாவது இந்த வீதிக்கு போனாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இடதுபுறத்தால் வந்து பிரயாணத்தை மேற்கொள்ள போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாம்பழம் சந்தியால் வந்து என்னுடைய இடதுபுறத்தால் வந்து பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கோம். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா நாவலர் ரோட். ஸோ இந்த நாவலர் வீதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லூர் பகுதியோடு இணையம் நினைக்கிறேன். ஸோ இந்த பகுதியால் போய் பார்க்கும். இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா ஒரு மேல்மாடி கட்டணம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இதோட வந்து வீதி நல்ல அமைதியாக இருக்குது. ஆனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை நேரத்தில் இந்த வீதியும் சரியான ஒரு போக்குவரத்து நெரிசலாக தான் இருக்கிறது. தொடர்ச்சி அந்த வீதியால் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சந்தி உண்டு. இது எங்கே போகுதுன்னு எனக்கு என்ன தெரியல. இதான் நான் நினைக்கிறேன் நாவலர் வீதி என்று. அங்கால வேறு ஒரு வீதி போட்டுருக்கு, கனரத்னம் வீதி என்று போட்டுக்கிறாங்க. அந்த வீதி கழிவு சேகரிப்பு நிலையம் அரியாலை வட்டாரம் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த நாவலர் வீதியால் தான் வந்து போய்கொண்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில முதல் இருந்த கடத்தொகுதிகள் இப்போ வந்து இயக்கத்தில் இருக்குது பாருங்க. தொடர்ச்சியாக இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து ஒரு மேல் மாடி வீடு வந்து கூரை போடுற நிலையில் இருக்குது பாருங்க. அதாவது கூரை போடுற நிலையில் இருக்குது. இங்கால ஒரு மேல் மாடி வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்படியே இங்கால ஒரு தனியார் கல்வி நிலையம் போல் அகாடமி நல்லூர் அரியாலை என்று கிடக்கு. அங்காலையும் வந்து ஒரு மேல் மாடி வீடு உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயும் ஒரு பெரிய மேல் மாடி வீடு உண்டு. அந்த விதத்தில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தொழில் பிரவேசம் இருக்குது. ஒரு பெரிய பில்டிங் உண்டு, பெரிய ஒரு கட்டட தொகுதி உண்டு. நினைக்கிறேன் பாடசாலை ஒன்று உண்டு, CMMB. இதான் வந்து இந்த அரியாலை பகுதியில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற பாடசாலை. இந்த கனகரத்னம் வித்தியாலயம் நினைக்கிறேன். கனகரத்னம் மத்திய மகா வித்தியாலயம் பாடசாலை பாருங்க. ஒரு பெரிய ஸ்கூல் தான். அன்றைக்கி தான் உயர்தரத்தில் சகல பிரிவுகளையும் கொண்டிருக்குமெண்டு இந்த நாவலர் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாவலர் ரோட்டால் வந்து ஒரு சந்திக்கு வந்துட்டோம். இது கச்சேரி நல்லூர் வீதி என்று போட்டுக்கிட்டு பாருங்க. அப்படியே வந்து இந்த கச்சேரி நல்லூர் வீதியால் தான் போய்கொண்டிருக்கும். இதுலேயும் வந்து ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. பாடசாலைன்ற பேர் வடிவாக தெரியல. பாடசாலைன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லூர் சென்ட் பெனடிக்ட் கத்தோலிக் வித்தியாலயம் வந்து போட்டுக்கிறாங்க. நான் இப்படி ஒரு பாடசாலைன்ற பேரை கேள்விப்படலை. பெனடிக்ட் ரோகாதான் நினைக்கிறேன் வித்தியாலயம் வந்து போட்டுக்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய பாடசாலை தான், நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்குது. அதாவது
கச்சேரி நல்லூர் கச்சேரி வீதியில் அமைஞ்சிருக்குது. நாங்கள் திரும்ப இப்படியே வந்து இந்த நாவலர் வீதி, அதாவது வந்த ரோட்டால் போய் மாம்பழம் சந்தியில் வந்து இணைஞ்சு அப்படியே திரும்ப அந்த தவாட்கட்டு சந்தி பக்கம் போய் அங்கால இருக்கிற அந்த வீதியில் வந்து பார்ப்போம். திரும்ப அந்த வீதியால் தான் போய்கொண்டிருக்கோம். பாருங்க, இந்த ரோட் ஃபுல்லாகவே வந்து நல்ல மாடி கட்டடங்கள்லாம், இதெல்லாம் அண்மையில் இப்போ அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற கட்டடங்கள் இந்த நாவலர் ரோட்டில். அரியாலை பகுதியும் வந்து உண்மையிலே ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு பகுதி தான். ஏனெண்டா வந்து இந்த பிரதானமாக யாழ்ப்பாண நகரம், அதோட வந்து நல்லூர் பிரதேசம், கச்சேரி, இந்த முக்கியமான நிர்வாக நிலையங்களுக்கு மிக அருகில் இருக்கிறதால அரியாலை என்ற ஊர் வந்து உண்மையிலே ஒரு காணி பெறுமதி எல்லாம் ஒரு அதிகரித்த இடம் தான். பாடசாலை முன்னரே காண்பிச்சிருப்பேன். அதோட வந்து இந்த வீதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இந்த தனியார் கல்வி நிலையங்கள் சம்பந்தமான விளம்பர பலகையும் வந்து அவதானிக்க முடிஞ்சது. அது எல்லாத்தையும் நான் காண்பிக்கலை. காப்போத சாதாரண தரமும் சரி, அதே மாதிரி உயர்தரமும் சரி, நான் நினைக்கிறேன் இந்த குரூப் கிளாஸஸ் மெத்தது வந்து இந்த பர்சனல் கிளாஸஸ் அந்த மாதிரி வகையில் வந்து இந்த கல்வி நிலையங்கள் தொடர்பான இந்த விளம்பர பலகையிலும் வந்து இந்த வீதியில் காணக்கூடியதாக இருந்தது. கடதாசி போன்னு நினைக்கிறேன் பாருங்க. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாம்பழம் சந்திக்கு வந்துட்டோம். இதால் வந்து என்னுடைய இடதுபுறமாக திரும்பி மீண்டும் அந்த தபாட்கட்டு சந்தி நினைக்கிறேன் அந்த பிரதேசத்துக்கு போவோம். தபாட்கட்டு சந்திக்கு வந்துட்டோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீதியால் தான் பிரியாணிச்சு வந்து திரும்பவும் வந்து மாம்பழ சந்தியை நோக்கி போனாங்க. இப்போ வந்து அப்படி இந்த வீதிக்கு எதிரில் இருக்கிற இந்த ஆனந்தன் வடலி வீதின்னு அந்த தொடர்ச்சியால் அந்த வீதியால் ஆனந்தன் வடலி வீதியால் அப்படியே வந்து தொடர்ச்சியாக பயணித்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த தபாட்கட்டு சந்தி பிரதேசத்தில் இருந்து சொன்ன மாதிரி இங்காலையும் வந்து அந்த நல்ல பெரிய பெரிய மரங்கள் வச்சு நிழலுக்க போகக்கூடிய மாதிரி இருக்குது. ரோட்டில் வெயிலே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். சித்தர் சிவயோகி ஏதோ கலையாண்டு போட்டு அதேமாதிரி நான் கிட்டத்தட்ட 3 சித்த வைத்தியசாலையை அவதானிச்சிருக்கேன். எல்லாம் வந்து தனியாற்ற தான் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த பிரதேசத்தில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபென்ட் கோஸ் பிராண்டுன்ற எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இதில் இருக்குது அரியாலை பகுதியில். இங்கே ஒரு மேல் மாடி வீடு உண்டு, கட்டி முடிக்கப்படாத நிலைமையில இருக்குது பாருங்க. தொடர்ச்சியாக எங்கால உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று கேட்குது நான் நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு கோயில் ஏதோ இருக்குது போல். அப்படியே தொடர்ச்சியாக இந்த வீதி தொடர்ச்சியாகவே வந்து நல்ல நிழலாக தான் இருக்குது. இது வைபவமானு தெரியலை, இல்லை திருவிழா காலம் தொடங்கிட்டான்னு தெரியலை, என்ன கோயிலுன்னு தெரியலை. இதில் வந்து இந்த ஒளி விளக்குகள், மின்னொளி விளக்குகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அங்கே வந்து ஆக்களில் நிற்கணும். ஸோ ஏதாவது திருவிழாக்களாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு வைரவர் கோயில் உண்டு, ஆனால் வந்து இங்கே சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏதோ திருவிழா போல். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் பந்தல்லாம் அமைச்சு ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்த ஒன்று தான் இருக்குது. வைரவர் கோயில் உண்டு, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஆலயத்தை பார்த்துட்டு வந்து போய்கொண்டிருக்கிறோம். அது வந்து ஒரு வைரவர் ஆலயம் உண்டு. வந்து அதில் வந்து பலத்த சத்தத்தில் வந்து பாடல் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதால் வந்து நான் கதைச்சது விளங்கிருமோ தெரியலை. அதோட வந்து நான் கூட எடுக்கலை, என்னென்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துடுமென்றதுக்காக வேண்டி. தொடர்ச்சியாக அந்த ஆனந்தன் வடலி வீதியால் தான் பிரியாணிச்சு போய்கொண்டிருக்கிறோம். இங்காலையும் வந்து நல்ல வீடுகள், அதோட வந்து சிசிடிவி கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. நல்ல மாமரங்கள்லாம் வச்சு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செழிப்பான இடம்னே சொல்லலாம். இந்த இடம் இப்படி இருக்குமென்று தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ஆலம பகுதியிலே வந்து காவலி எடுக்க வந்திருக்கலாம் என்று அந்த அளவுக்கு வந்து இந்த வீதியின் இரு மரங்களுமே பெரிய பெரிய மரங்கள் நட்டு, குறிப்பாக இந்த அரியாலை இந்த பெரும்பாலான கிளை வீதிகள் எல்லாமே நல்ல நிழலாக இருக்கிறத அவதானிக்கலாம். எல்லாம் நீ இருக்குது பாருங்கள். ஸோ அந்த விதத்தில் இருக்குது இந்த பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் உண்டு, அம்மன் கோயில் உண்டு. பேர் அம்மன் கோயில் உண்டு. பாருங்க, ஒரு இந்தியாவில் வந்து நான் நினைக்கிறேன் அன்னதான மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே தேர்முட்டியெல்லாம் இருக்குது. இதோட வந்து இந்த அம்மன் கோயிலோட வந்து இந்த
ஆனந்த முதலியார் வீதி இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்கால எப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தக்கணி எல்லாம் இருக்குது அந்த கோவிலோட. எங்கால இந்த வயல்கரைகள் ஆரம்பமாகுது. மாடுகள் வந்து மேய்ச்சல்ல இருந்து அவிட்டு விட்டுருக்கணும் போய்கொண்டு இருக்குது. இங்கே நான் நினைக்கிறேன் நல்ல பூமரங்களும் வச்சிருக்கு. அப்படியே வந்து இந்த வீதி வந்து இன்னொரு வீதியோட விட இது இந்த வீதி நான் நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த செம்மணியிலேருந்து மணிக்கோணம் நல்லூர் செம்மணி வீதியால் வந்து போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீதியல் மற்றது வந்து இதில் இருக்கிற அம்சங்கள் தொடர்பாக வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு காணொலியில் பதிவேற்றியிருந்தேன். அது தொடர்பான காணொலியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். அதோட வந்து இந்த இடத்த சும்மா நான் மேலோட்டமாக காட்டி போட்டு திரும்ப வந்து நாங்கள் அரியாலை பிரதேசத்தை நோக்கி வந்து பயணத்தை தொடருவோம். ஒரு நல்ல அம்சம் இந்த மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனைமரங்களுக்கு இடையில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறது வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ அங்கே நிற்கிது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இதில் அஸ்தமனம் ஆகிற காட்சியும் வந்து சிறப்பாக இருக்கும். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லூர் செம்மணி வீதியால் நாங்கள் இந்த A9 பிரதான வீதியோட வந்து இணைகிறோம். இந்த செம்மணி சந்தி பிரதேசத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கடந்த காலத்தில் காட்டின மாதிரி வந்து இதில் இந்த அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஏற்றப்பட்ட அந்த தீபத்தின் ஒரு சிலை மாதிரி இருக்குது. அதில் இந்தியாவில் வந்து ஒரு சிவன் சிலையோட செம்மணி சிவன் கோயில்னு சொல்கிறது அதுவும் வந்து இருக்கிறத அவதானிக்கலாம். இங்கே வந்து நல்லூர் பிரதேச சபைன்ற ஒரு போர்டு உண்டு, அந்த விதத்தில் இருக்குது இந்த செம்மணி சந்தி பிரதேசம். நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த யூஸ் கடையில் எல்லாம் இருக்குது இந்த செம்மணி சந்தி பகுதியில். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மணி சந்தி பகுதியிலேருந்து நாங்கள் இப்படியே அரியாலை பிரதேசத்தை நோக்கி வந்து பயணத்தை தொடர்றோம். அப்படியே வந்து நாங்கள் திரும்பவும் அந்த திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த அந்த தபாட்கட்டு சந்தி பிரதேசத்தை நோக்கி தான் வந்து போக போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வலதுபுறமாக ஒரு வீதி ஒன்று போகுது, பூம்புகார் நகர கிராமம் வந்து. அப்படியே வந்து யாழ்ப்பாணம் பிரதேசத்துக்குள்ளே வாரோம். யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியாக தான் வந்து இந்த அரியாலை நகரம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூம்புகார் கிராமன்றது வந்து அரியாலை கிழக்கு பகுதி. அது வந்து கடற்கரையோடு இணைந்த ஒரு இடம் வந்து அது ஒரு தனி காணொலியாகவே பதிவேற்றலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்போ தபால்கட்டு சந்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அரியாலை பகுதியால். இதில் யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரிய உதைப்பந்தாட்ட பயிற்சி மத்திய நிலையம், அதாவது உதைப்பந்தாட்ட பயிற்சி மத்திய நிலையம் வந்து இந்த அரியாலை பகுதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கிறத அவதானிக்கலாம். ஆனால் அதை பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் வந்து ஒரு இயக்கமே இல்லாத நிலையில் தான் இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த A9 பிரதான வீதியால் வந்து பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே தான் காட்சிப்படுத்தியிருப்பேன். இந்த அரியாலை நீர்நொச்சி தாழ்வு சித்தி விநாயகர் ஆலயம், அதோட நெஞ்ச மாரியை வந்து இங்கால ஒரு பாடசாலை ஒன்றும் இருக்குது, அரியாலை பார்வதி வித்தியாலயம் உண்டு. வேணியர் இங்கால அரியாலை இந்து இளைஞர் மன்றம் உண்டு, அந்த கட்டிடம் மட்டும் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த கொழும்புத்துறை பிரதேசம் தொடர்பான காணொலியும் சரி, அதை விட இந்த யாழ்ப்பாண ராஜ்யம் தொடர்பான காணொலியிலையும் சரி, ரெண்டுலேயுமே வந்து காட்சிப்படுத்தியிருப்பேன். இப்போ மூன்றாவது உண்மையின்படி இது அரியாலை பிரதேசத்துலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து இதையும் காட்டிக்கொள்கிறேன். இந்த நீர்நோக்கி தாழ்வு விநாயகர் ஆலயம், இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு நந்தி உருவம் உண்டு இருக்குது, நயனாதிவில் இருக்கிற மாதிரி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தின் முட்புற தோற்றம். மாலை நேரம் சூரியன் மறைகிற நேரம் அப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து திரும்பி போய்கொண்டிருக்கேன். இதில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, தாமோதரம் அருளம்பரம் டாக்டர் மகேஸ்வரி அருளம்பரம் தம்பதியரின் ஞாபகார்த்த மண்டபம் என்று போட்டிருக்கு. நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தின் சுற்றுப்புற வீதியெல்லாம் ஒரு காணொலியில் எடுத்திருப்பேன். அதால் வந்து நான் இந்த காணொலியில் சும்மா மேலோட்டமாக காட்டிட்டு போகிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் நிறுத்துகிற இடம், தேர்முட்டி, அதுவும் வந்து 3 இருக்குது. இந்த அரியாலை பிரதேசத்தில் இருக்கிற இந்த பார்வதி வித்தியாசாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து இயக்கத்தில் இருக்குது. உயர்தரம் கொண்ட ஒரு பாடசாலையும் கூட. அதில் பாருங்க ஒரு கிடங்குண்டு வெட்டி இருக்குது.
கடவுளே, ஒரு கிடங்கு கொண்டு வெட்டி இருக்கு. ஆனால் அதில் ஆடு விழுகிற நிலைமையில நிற்கிது பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு இதை கேணி தேவைக்க வந்து வெட்டி இருக்கணும் போல். இங்கால கழிச்சு விடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த ஆனந்தன் வடலி வீதி, அதாவது இந்த வீதியால் தான் இந்த பிரயாணிச்சு ஆரம்பித்தாங்க. திரும்ப வந்து அப்படி இந்த தபால் கட்டு சந்திக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பகுதியோட வந்து நான் நிறையாலே வந்து முக்கியமான இடங்களை வந்து விரிவாக பார்த்து சுற்றி காட்டியிருப்பேன். காவலி பகுதியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த காவலியில் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் வந்து இந்த அரியாலை பிரதேசம் வந்து என்ன நிலையில் இருக்கின்றதையும் வந்து அண்மை காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களையும் வந்து தெளிவாக காட்சிப்படுத்தி இருப்பேன்னு நம்புகிறேன். காவலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அரியாலை பிரதேசத்தை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவைக்கு வந்து இந்த காவலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த காவலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.